வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைக்கி வந்து கந்த சஷ்டியுடைய 3வது நாள். காலையில் எழுந்துச்சு என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா. இன்றைக்கி கந்த சஷ்டியுடைய 3வது நாள் வழிபாடு. நான் வந்து 3வது நாள் எப்போ போல் கோலம் சட்கோலம் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக போட்டு இன்றைக்கி 3 விளக்கு ஏற்றிருக்கிறேன். நான் ஒவ்வொரு விளக்காக தான் ஏற்றிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு நாளுமே. பண்ணிவிட்டு நம்ம வேண்டுதல் என்னமோ அதை வச்சாச்சுங்க. அதே மாதிரி வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் வறுமையில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி வந்து அந்த வறுமை இல்லாமலும் வேலை வேணும் அப்படின்னு வேண்டுறவங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு எனக்கும் வேண்டிட்டு மற்றவங்களுக்காகவும் நான் வேண்டிட்டேன். காலையில் எழுந்துச்சு குளித்து ரெடியாகி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எல்லாமே முருகரை வேண்டியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த வேலைக்கு போயாச்சு. நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா லட்டு வச்சுருக்கிறேன். இன்றைக்கி அவருக்கு இன்றைக்கி லட்டு பிரசாதம் வச்சாச்சு. பாடல் பார்த்திங்கன்னா ஓம் சரவணபவா தான். எப்போவுமே ஓம் சரவணபவா சொல்கிறது தான் நமக்கு நேரம் இருக்குது. மற்றபடி வந்து நான் பாட்டு கேட்டுக்குவேன். வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம் அந்த மாதிரி நான் கேட்டுக்கிறது ஃபோனில் போட்டு நான் கேட்டுட்டு வேலை செஞ்சுக்குவேன். திருச்செந்தூர் முருகர். காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பாட்டு வேலைக்கு வந்தாச்சு. கை சுடுது. காலையில் டிஃபன் வேலை பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார் கொதிச்சிட்ருக்குது. அப்படியே சாப்பாட்டுக்கும் உழ வச்சுட்டேன். உழ வச்சு சமையல் ஆகிட்டுருக்குது. காலை வேலை என்னோடது அப்படியே நடந்துகிட்ருக்குதுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் இட்லி சாம்பார், முருங்கைக்காயும் மேரக்காயும் போட்டு சாம்பார், பீக்கங்காய் சட்னி ரெடியாக இருக்குதுங்க. காலையில் டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்லாம் வாங்க. வாங்கங்க இட்லி சாப்பிட்லாம். இட்லி ரெடியாக இருக்குது. காலைல எங்கள் வீட்டில் இட்லி டிஃபன். உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மத்தியானம் வந்து ஒயிட் ரைஸ் வச்சுருக்கிறேன். வெள்ளிக்கிழமை சாம்பார். காலைல இட்லிக்கும் யூஸ் பண்ணியாச்சு, மத்தியானம் சாதத்துக்கும் அதே. இப்போ ஃப்ரெஷ்ஷாக வச்ச ரசம், தக்காளி ரசம். இது கோவக்காய் பொரியல். சூப்பரான ஒரு கோவக்காய் பொரியல். பசுமாட்டு தயிருங்க. எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கௌரிஸ் கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.